ஹாய் ஆல், வெல்கம் டு ராஜிஸ் ஜோன். வாங்க இந்த வீடியோவில் எக் மக்ரோனி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 5 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா பொருள் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் 200 கிராம்ஸ் மக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம டைரெக்டாகவே இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் தண்ணி விட்டு அதை விசில் வச்சு வேக வைக்க தான் போகிறோம். அதனால் டைரெக்டாகவே இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மக்ரோனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மக்ரோனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போது இதில் நான் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா பொறுமையாக உடைச்சி விட்டுக்கலாம். இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி லிட் போட்டு மூடி விசில் விட்டுக்கலாம். நான் இதுக்கு 3 விசில் விட்டு எடுத்தேன். கரெக்டாக வெந்திருந்தது. நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், மக்ரோனி நல்லா வெந்திருக்கு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் டைம் ஆக ஆக அதுவே கட்டி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுவையான எக் மக்ரோனி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.